Tamil cooking and vlogs. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ரமதான் டைம் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால நோம்பு கஞ்சி தான் செய்ய போறேன். நோம்பு கஞ்சி பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இங்க ஏதாவது ஹோட்டல்ஸ்ல வந்து வாங்கிட்டு வந்துருவாரு. பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. பட் இந்த டைம் எதுவுமே எங்களால வெளியே போக முடியல அப்படின்றதுனால சரி வீட்லயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாங்க நோம்பு கஞ்சி செய்ய போறோம். சரி நாங்க எப்படி செய்யறேன் அது நல்லா வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் திங்ஸ் எல்லாமே நாங்கள் எப்படி சானிடைஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டார். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் மட்டும் அவர் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுவார். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இல்லைன்னா போயிட்டு வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ தான். ஸோ போகும்போதே கையில் க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போவார். ஸோ போயிட்டு வந்த உடனே திங்ஸ் எல்லாமே வச்சுடுவார். நான் வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் வச்சு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். அவர் போட்டுட்டு இருந்த ஸ்லிப்பர் அதுக்கப்புறம் கதவு அவர் வந்த வழி எல்லாமே சானிடைஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவரோட கை எல்லாமே சானிடைஸ் பண்ணிவிட்டு நேராக அவர் வந்து குளிச்சுட்டு தான் வெளியே வருவார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே நான் எப்படி வந்து வாஷ் பண்ணுறேன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் போட்டுட்டு ஒரு 1 hour வந்து நான் அப்படியே வச்சுருவேன். ஸோ அதில் இருக்க கிருமி எல்லாமே வந்து அழிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணுங்கள். வெறுமனே தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தண்ணியில் முக்கிட்டு ஒரு 1 hourக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதை நம்ம வெளியில் காய வைக்கணும். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போறோம். ஸோ நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இது செய்ய போறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுடைய அவங்க கிட்ட ரெசிபி வாங்கி நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். எப்போ எல்லா ரமதானுக்கும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நோம்பு கஞ்சி குடிப்பாரு. இங்க கீழே ஹோட்டல்ஸ் போனா ஒரு சில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து ஃப்ரீயாவே நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நாங்க வெளியே எங்கேயுமே போறது இல்லை அப்படின்றதுனால இந்த ரமதானுக்கு வந்து நோம்பு கஞ்சி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ அதனால இன்னைக்கு வீட்லயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இப்ப எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். நோம்பு கஞ்சி மாதிரி வருதான்னு தெரியல, பாக்கலாம் இப்ப எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. ஸோ பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் மட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், காரம் இது போதும் அதனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தக்காளி, அதுக்கப்புறம் இப்போ புதினா லீவ்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். லைட்டா ஒரே ஒரு முறை மிக்சியில அடிச்சுட்டு அது கொஞ்சம் பாதியா அது மாதிரி உடைச்சிட்டு இங்க நல்லா ஊறிட்டு இருக்கு. பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிட்டு இருக்கு. இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியா வந்து பாசி பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஊறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஈஸியா போயிட்டு ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படி வருது, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. போய் இப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது எல்லாமே நல்லா சூடாகட்டும். சூடானதுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆகணும் போகணும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வந்து மட்டனில் செய்ய போகிறேன். இன்கேஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். கேரட், பட்டாணி, பீன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வெஜிடபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து புதினால சேர்த்துருக்கேன். புதினா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துருக்கேன். மட்டனும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் வச்சு செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். சிக்கன் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இதுவும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஒவ்வொரு பொருளும் வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். ஏன்னா இதை நம்ம கஞ்சி மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு விசில் சேர்க்க போகிறேன். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நமக்கு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் நிஜமாலே சொல்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு 3 விசில் வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி வந்து விரிச்சிட்டு அது மேலே வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் எப்போ தூங்குறோமோ அதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. அரிசி, பருப்பு, மட்டன் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் கூட உங்களுக்கு அரிசி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கரண்டிலே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நிஜமாலே பெருமைப்படுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் அண்ட் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் vlogல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.